பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கா? அது உண்மைதான். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியங்களுக்கு தோஷம் இல்லை தோஷம் குறைவு. தோஷம் இல்லைங்கிறத விட தோஷம் குறைவு. அந்த இடத்துல ஒரு 80% தோஷம் ஓடி போயிடும் அந்த இடத்துல. அப்போ காலையில் ஒரு 4:30 மணிக்கெலாம் கல்யாணம் வச்சிடுறது சரியா சார்? லைஃபுக்கான சில பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, நைட் நேரத்தில் உட்காந்து செய்கிறத விட அந்த அதிகாலை முகூர்த்தம் இருக்குல்ல, அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் செய்கிறது அதிசிறப்பு. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த அதிகாலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைலை பாருங்கள். அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படாமல் நடந்து போயிட்டே இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு நாளில் சில நேரங்கள் கிரகங்கள் வழி கொடுக்கும். இந்த நதியை கிராஸ் பண்ணி ஓடிரு அப்படியான ஒரு நேரம் தான் இந்த அபிஜித் முகூர்த்தம். அந்த நேரத்துலேயும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸை நோக்கி போகும். சார், இப்போ நீங்கள் முகூர்த்தம் இவ்வளோ விஷயத்துக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க சார். எங்கள் மக்களுக்கெல்லாம் முகூர்த்தம் இவ்வளோ விஷயத்துக்கு பார்க்க சொல்லிட்டாங்கன்னொன்னே டப்புன்னு கேலண்டர் திருப்பிடுவாங்க. ஏதோ ஒரு டெய்லி கேலண்டர்லையோ இல்லை இந்த மாதிரி மாதத்தில் வரக்கூடிய கேலண்டரில் பின்னாடி சுப முகூர்த்த நாட்கள்னு போட்டிருப்பாங்க. அந்த சுப முகூர்த்த நாளை நம்ம அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கலாமான்னு கேட்டால் இல்லை. ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோநியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. காதல் திருமணம் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஜாதகம் இல்லை, ஜாதகம் பார்க்காம திருமணம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தோஷமோ இல்லை வேறு எந்த விஷயங்கள் பொருத்தங்கள் இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சாங்க சார். அது உண்மைதானே? பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கா? அது உண்மைதான். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியங்களுக்கு தோஷம் இல்லை தோஷம் குறைவு. தோஷம் இல்லைங்கிறத விட தோஷம் குறைவு. அந்த இடத்துல ஒரு 80% தோஷம் ஓடி போயிடும் அந்த இடத்துல. அப்போ காலையில் ஒரு 4:30 மணிக்கெலாம் கல்யாணம் வச்சிடுறது சரியா சார்? அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது முதல்ல என்னென்னு பார்த்துருவோம். ஒரு 4:30 மணிக்கு, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா நம்ம பஞ்சபட்சியில் ஒரு விஷயம் சொல்லுவோம், ஆகாய தத்துவம் காலையில் 3:36 6 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ அந்த 3:36க்கு மேலே, அந்த ஒரு 3:30 மணிக்கு மேலே ஒரு 5:30 மணிக்குள்ளே இல்லை 5 மணிக்குள்ளே வர்றது தான் ரியல் பிரம்ம முகூர்த்தம். ரொம்ப பேர் இப்போ அதை வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணி பண்ணுறாங்க. இதுதான் கரெக்டான பிரம்ம முகூர்த்தம். சூரிய உதயத்துக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சிடும். அப்போ 3:30 to 5 நம்ம கால்குலேஷனில் வச்சுக்கலாம். ஸோ இந்த நேரத்தை பேஸ் பண்ணி ஒரு பிரம்ம முகூர்த்தமாக ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்தை வச்சோம்னா பெருசாக மற்ற தோஷங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கிரகங்கள் அமைப்பு இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம நட்சத்திரத்தை இல்லை தாராபலன் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டோன்னா கூட பெருசாக கொஞ்சம் பயந்துக்க வேண்டாம். அந்த இடத்துல கொஞ்சம் தோஷம் குறைவாக வேலை செய்யும். கிரகங்கள் தள்ளி நின்று நமக்கு வழி கொடுக்கும். ஸோ அந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது சிறப்பு. அந்த நேரத்தில் செய்யக்கூடிய இல்லை எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சக்ஸஸில் போய் நிற்கும். இப்போ நான் அடுத்தது தான் கேட்க வந்தேன். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது திருமணத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ஜாதகம் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத ஒரு திருமணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க சார். அதே நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது எந்தெந்த காரியங்கள் எல்லாம் வெற்றியை மாற்றி கொடுக்கும் சார்? நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் வெற்றிக்கு கூட்டிகிட்டு போயிடும். இப்போ நான் ஒரு அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டைமில் எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்றத நான் இந்த பிரபஞ்சத்தை கேட்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குமா சார்? நிச்சயமாக கொடுக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களோட திட்டமிடல்னு ஒன்று இருக்கு இல்லையா, காலையில் எழுந்திரிச்சு உட்காந்தோடனே அந்த காலை நேரத்தில் எழுந்திரிச்சு ஒரு தீபம் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு உபாசனை தெய்வம் இருக்குன்னா உபாசனை பண்ணலாம், ஒரு தியானம் பண்ணலாம், மந்திர உச்சாடனங்கள் பண்ணலாம், அன்றைய நாளுக்கான திட்டத்தை போடலாம், இல்லை ஒரு நீண்ட நெடிய பயணத்துக்காக நம்ம லைஃபுக்கான சில பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, நைட் நேரத்தில் உட்காந்து செய்கிறத விட அந்த அதிகாலை முகூர்த்தம் இருக்குல்ல, அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் செய்கிறது அதிசிறப்பு. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த அதிகாலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைலை பாருங்கள். அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படாமல் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. மனசு ஒரு அமைதி நிலையில் இருக்கும். அவங்க அந்த தெய்வ தன்மையை உணருவாங்க. மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, அது பயங்கரமாக உணர்வாங்க. ஸோ இதுதானே ஒரு மனிதனுக்கு வேணும், தன்னை புஷ் பண்ணுறதுக்கு இதுதானே வேணும். ஸோ இது இந்த பிரம்ம முகூர்த்தம் இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம் அது. ஓகே சார். இந்த பிரம்ம முகூர்த்தம் நம்ம பார்க்கக்கூடிய சாதாரண முகூர்த்தம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ யூடியூபாக இருக்கட்டும் இல்லை நிறைய ஜோதிடர்களாக இருக்கட்டும் பிரதானமாக சொல்கிற ஒரு முகூர்த்த நேரம் அப்படின்றது இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க சார். அப்படின்னா என்ன? அந்த நேரம் நமக்கு என்ன காரியங்களை கைகூட வைக்கும் சார்? நான் சொன்ன மாதிரி ஒரு நாளில் சில நேரங்கள் கிரகங்கள் வழி கொடுக்கும்.
இந்த இந்த நதியை கிராஸ் பண்ணி ஓடிரு, இல்லை இந்த ரயில்வே கிராசிங் மாதிரி அந்த ரயில்வே கேட்டை திறந்து விடுற மாதிரி அந்த நேரத்தில் அந்த ரயிலில் வந்து போகாது. அந்த இடத்துல நம்ம கார் வழியாக நம்ம வந்து ரோடு வழியாக போகிறோம் அப்படின்னா அந்த கேட்டை திறந்து விடுற மாதிரி திறந்து விடும். அப்படியான ஒரு நேரம் தான் இந்த அபிஜித் முகூர்த்தம். அந்த நேரத்துலேயே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸை நோக்கி போகும். ஒரு 70 to 80% சக்ஸஸை நோக்கியே போகும். தோஷங்கள் குறைவாக வேலை செய்யும். அன்னைக்கு ஏதாவது தோஷமோ குற்றமோ அந்த நாளில் இருந்தால் கூட அந்த நேரத்துக்கு மட்டும் வழிவிட்டு நிற்கும். எப்படின்னு பார்ப்போம். ஒரு அபிஜித் நேரம்ங்கிறது இல்லை அபிஜித் முகூர்த்தம்ங்கிறது என்ன அப்படின்னா, சூரிய அஸ்தமனத்தையும் சூரிய உதயத்தையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக ஒரு சென்ட்ரல் வேலையில் வந்து நிற்கும். எப்படின்னு பார்ப்போம். ஒரு ரஃப் கால்குலேஷனுக்காக ஈவினிங் 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணி வந்து சூரிய அஸ்தமனம் அப்படின்னா, சூரிய உதயம் காலையில் 6 மணிக்கு இருக்குன்னா, இந்த 2 டயத்தையும் மைனஸ் பண்ணும்போது கரெக்ட், அதாவது மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2 2ஆல் வகுத்துக்குங்க. அது சரியாக மதிய வேலையில் ஒரு 12 மணியை காட்டும். அதுக்கு முன்னே இப்போ 1/2 மணி நேரம், பின்ன 1/2 மணி நேரம். அப்போ 11:30 மணி காலையிலேருந்து 12:30 மணி மதியானம், அந்த ஒரு 1 மணி நேரம் இடைவெளி இருக்கு இல்லையா, அதுதான் அபிஜித் முகூர்த்தம். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்களுக்கும் உங்களுக்கு இந்த கிரகங்கள் வழிவிட்டு நின்று சக்ஸஸ் கொடுத்துரும். ஆனால் சார் பொதுவாக அந்த உச்சி வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையுமே நீங்கள் சொல்கிற அந்த டைம்ல தான் கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரியான ஒரு நீங்கள் உச்சி வேலையில் போய் சாமி கும்பிட்டு பாருங்கள், உங்கள் பிரார்த்தனையை போய் உச்சி வேலையில் வச்சு பாருங்கள், அப்படி நின்று வேலை செய்யும். நிறைய பேருக்கு சாமி வர டைம் என்னவா இருக்குன்னா அந்த உச்சி வேலையில் தான் இருக்கும். ஓகே. ஈவினிங் டயத்துலையோ இல்லை காலையில் டயத்தை விட அந்த கரெக்டாக உச்சி பூஜையில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்ரமாக இருக்கும் அந்த நேரத்தில். அது தெய்வத்துக்கு உண்டான வழிபாட்டில். நார்மலாகவே இந்த ஒரு இது மாறிட்டே இருக்கும். சூரிய உதயத்துக்கும் சூரிய அஸ்தமனம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த அயனம் செய்யறதுக்கு மாதிரியும் கொஞ்சம் மாறும். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் ஒரு ரஃப் கால்குலேஷன் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை பிளான் பண்ணி பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை நம்ம ஏதேதோ நேரத்தில் ஒரு செக்கை கையெழுத்து போடுறோம், ஏதாவது ஒரு ரஃப்பான டைமில் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அப்படி இல்லாமல் ஒரு நேரத்துக்கு மதிப்பு கொடுத்து பண்ணி பாருங்கள், நேரம் திருப்பி நமக்கு மதிப்பு கொடுக்கும். ஓகே. இந்த அபிஜித் நேரத்தில் வரக்கூடிய விஷயங்களில் எனக்கு நிறைய கேள்வி இருக்குது சார். அதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் பற்றி நம்ம பேசணும்ல சார். அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சார். என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் ரொம்ப சரியான நேரத்தில், நீங்கள் சொன்ன அதே சரியான நேரத்தில் ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆச்சு சார். திருமணம் ஆகி முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க வீட்டில் இறப்புகள் நடக்க ஆரம்பிச்சது. ஒரு 3-4 டேஸ் கடந்த உடனே ஒரு டெத்து நடந்தது சார். என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஸ்ட்ராலஜர் போய் பார்க்கும்பொழுது அவங்க ஒரு மலைக்கோவிலில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த மலைக்கோவிலை விட்டு அவங்க கோவிலை விட்டு வெளியில் வந்த நேரம் யமகண்ட நேரமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் தான் இந்த இறப்புக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க சார். அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் சார்? இங்கே பாருங்கள், இதுக்கு மனநிலை தான் காரணம். நான் பண்ண கல்யாணம் தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னா, முதல்ல யாரை கை வைக்கணும்? கல்யாணம் பண்ண அந்த 2 பேரை தான் கல்யாணம். கண்டிப்பாக. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இதை இப்படி பார்க்குறத விட கண்டிப்பாக ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டட் தான், தொடர்புடையது. இதில் இப்போ கல்யாணம் ஆகிருக்குன்னா அந்த கல்யாணம் ஆனவங்களோட அப்பா அம்மா ஃபஸ்ட்டு ரிலேஷனுங்கிறது இவங்க தான். இவங்களுக்கு எதாவது பாதிப்பு இருக்கான்னு பாருங்கள். இல்லையா விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். சார், என்னோட ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு அண்ணனோட அதெல்லாம் இங்கே கதைக்கு வேண்டாம். அந்த இரத்த உறவுகள் சார்ந்து ஒரு இறப்பு நடக்குது அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக வீட்டுக்குள்ளே ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண உடனே வீட்டில் பார்த்தா ஒரு இறப்பு நடக்கும். அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வீட்டில் இருக்க பெரியவங்களோ யாராவது அதை கல்யாணம் இறப்புன்னுவாங்க. அதுக்காக கல்யாணத்தை நிறுத்த மாட்டாங்க. அவங்க பாட்டு ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நடந்த இடத்துல ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அது ஏன் சார் கல்யாணத்துக்கு பிறகு நடந்தால் அது ஒரு அபசகுணமாவோ ஒரு நெகட்டிவ் நம்மளோட மனநிலை தானே. இதனால இது நடந்துருச்சோ, இந்த ஈவெண்ட்டை பண்ணதுனால இப்படி நடந்துருச்சோ. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே பாருங்கள், அந்த மன வாழ்க்கையை கொண்டாட போகிறது யார்? அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு முதல்ல பாருங்க. இன்னொன்று, வெளியேறின டயத்தை விட திருப்பி அவங்க வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்துறதுக்காக உள்ளே போயிருப்பாங்க இல்லையா, அந்த முகூர்த்தம் சரியா இருக்கான்னு பாருங்க. இதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு கிளைண்ட்டு வராங்க. இது என்னோட ஆராய்ச்சிக்காக நான் நிறைய இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான கல்யாண லைஃப் யார் யாருக்கெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு அதை பற்றி ஒரு பெரிய டேட்டா பேஸ் ரெடி பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்களா அதை பற்றி கூட. அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த முகூர்த்தத்தில் இல்லை ஒரு பெரிய செலவு பண்ணி ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபா போட்டு கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணி பார்த்தா ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துக்குள்ளே பிரிஞ்சிடுறாங்க 2 பேரும். அவ்வளோ பெரிய செலவு பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு 6 மாதம் கூட சரியாக சேர்ந்து இருக்கல 2 பேரும். ஊரை கூட்டி முகூர்த்தத்தை குறித்து கல்யாணத்தை இது பண்ணி எல்லாம் ஊரறிய உலகறிய தான் பண்ணியிருக்காங்க. அது அத்தனை பேர் வாழ்த்தியும் அந்த வாழ்த்து வேலை செய்யலையே. அந்த இடத்துல 6 மாதத்துலேயே 1 வருஷத்துல வெளில வந்துடுறாங்க. இன்னொருத்தர் லவ் பண்ணுறாரு. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க.
தன்னோட அப்பா ரெண்டு பக்கமும் ரெண்டு வீட்டாரும் வந்து கல்யாண ஏற்பாடு பண்ணோன்னே இந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, என்ன முடிவு எடுக்கிறாங்க, நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு பஸ் ஸ்டாண்டில் நைட்டு 2 மணிக்கு அங்கே இருக்கிற ஒரு சின்ன விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி 2 பேரும் மாலையை மாற்றிக்கிறாங்க. அந்த பக்கம் உட்காந்துருக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் யார் இருப்பா அன்றைக்கி நைட்டு 2 மணிக்கு, ஏதோ ஒரு 1-2 பேர் போகிற வரவங்க பார்த்து அவங்க ஆசீர்வாதம் பண்ண கல்யாணம் 10 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கல்யாணம் பண்ண அந்த பையனோட லைஃப் பார்த்தீங்கன்னா, அவர் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10-20 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துட்டாரு. ஒரு பிஸ்னஸை தொடங்கியிருக்காரு. எதுவுமே கையில் இல்லாமல் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வந்துருச்சு. மன வாழ்க்கையும் சக்ஸஸ்ஸு, ப்ரொஃபஷனல் லைஃப்பும் சக்ஸஸ்ஸு. இப்போ இது எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கெல்லாம் என்ன ஒரு ரிசர்ச்சாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த கல்யாணம் பண்ண முகூர்த்தம் இருக்கு இல்லையா, அவங்க அந்த குறித்து கொடுத்த முகூர்த்தம் இன்னொருத்தருக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கு. அந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா, இயற்கை அவருக்கு ஒத்துழைச்சிருக்கு அந்த கல்யாணத்தை இவருக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு. இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி வச்சு நடந்திருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிரகம் வேலையை பார்த்துருச்சு. குறித்து கொடுத்த முகூர்த்தத்தில் தப்பு இருக்குது. அப்போ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஈவெண்ட்டை பாருங்கள், அந்த தாலி கட்டுற ஈவெண்ட்டை பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு கல்யாணம்னு ஒரு சுப முகூர்த்தம்னு எடுத்துக்கிட்டோம்னா தாலி செய்கிறனால ஒரு முகூர்த்த வேலையை பார்க்கணும். இப்போ வந்து மாங்கல்யம் பண்ணுறதுல கூட நம்ம வந்து முகூர்த்த நாள் அதுவும் அவங்களுக்கு சரியான நாளாக இருக்கணுமா சார்? அந்த ஆசாரி அந்த தங்கத்தை ஒரு தட்டுறாரு பாருங்க, அதுக்கு ஒரு முகூர்த்தம் குறிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் அதை செய்கிறதுக்காக இன்றைக்கி நிறைய பேர் ரெடிமேடு வாங்குறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சரியான இது என்னென்னா, அவர் அதை நம்ம தங்கமாக ஒரு பொட்டு தங்கமாவது கொடுத்து அதை உருக்கி செய்கிறாங்க. பார்த்தீங்களா, நிறைய சமூகங்களில் அப்படி ஏற்கனவே இருக்கிற தங்கத்தை எடுத்துட்டு அதை திருப்பி உருக்கி அதை வந்து ஒரு தட்டுவாங்க பாருங்கள், அதை புதுசாக செய்கிறதுக்கு அந்த நேரத்துக்கு ஒரு முகூர்த்தம் வேணும். தாலி கட்டுறதுக்கு ஒரு முகூர்த்தம். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டே வரணும். வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முகூர்த்தம் பார்க்கணும். முத அந்த தம்பதியாக வீட்டுக்குள்ளே வராங்க பாருங்கள், மன வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு, அதுக்கு விளக்கேற்றுறதுக்கு இவ்வளோத்துக்கும் முகூர்த்தம் பார்க்கணும். சார், இப்போ நீங்கள் முகூர்த்தம் இவ்வளோ விஷயத்துக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க சார். எங்கள் மக்களுக்கெல்லாம் வந்து முகூர்த்தம் இவ்வளோ விஷயத்துக்கு பார்க்க சொல்லிட்டாங்கன்னொன்னே டப்புன்னு கேலண்டரை திருப்பிடுவாங்க. திருப்பி அன்றைக்கி நாளில் என்னென்ன முகூர்த்த நாளில் எழுதியிருக்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி பொதுவாக வந்து எழுதப்படக்கூடிய ஒரு முகூர்த்தம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் பொருந்துமா சார்? முதல்ல 100% பொருந்தாது. ஒரு ஏதோ ஒரு டெய்லி கேலண்டர்லேயோ இல்லை அந்த மாதிரி மாதத்தில் வரக்கூடிய கேலண்டரில் பின்னாடி சுப முகூர்த்த நாட்கள்னு போட்டிருப்பாங்க. அந்த சுப முகூர்த்த நாளை நம்ம அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கலாமான்னு கேட்டால் இல்லை. நிறைய கிளைண்ட்டுக்கு நான் முகூர்த்த நாள்னு குறித்து கொடுப்பேன். சார், நாங்கள் சொன்ன இடத்துல கேலண்டரில் இல்லை, கல்யாண அந்த மண்டபம் இருக்கு இல்லையா, அதில் சுப முகூர்த்தமே போடலையே அப்படின்லாம் திருப்பி அனுப்பிச்சி விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நான் இத்தனை ஃபேக்டர் இருக்கும், இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ அவங்களுக்கு என்ன தாராபலன் பார்க்கணும், இதெல்லாம் பார்த்து தான் நான் முகூர்த்த வேலை குறித்து தரேன். அதனால் வெறும் இதை ஜென்ரலாக பார்க்குறத விட ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இது எப்படி பொருந்தி வருதுன்னு பார்த்து தான் ஒரு முகூர்த்த வேலையை குறித்து கொடுத்துருப்பேன். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க, தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு டேட்டா பேஸும் மெயின்டைன் பண்ணுறேன். குறித்து கொடுத்தது அவங்க லைஃப்பில் என்ன மாற்றத்தை பண்ணியிருக்கு, அடுத்த எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது, இவ்வளோத்தையும் பார்த்து திருப்பி அதை எழுதி வைப்பேன். ஸோ ஒரு முகூர்த்தத்தை சரியாக குறிச்சிட்டோம்னா அதுலேருந்து அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இதில் வந்து சும்மா ஜென்ரலாக போட்டிருக்க டேட்ஸை வச்சுட்டுலாம் பண்ணாதீங்க. அது அப்படி பண்ணியிருந்தா தான் எல்லா கல்யாணமும் சக்ஸஸ் ஆகிருக்குமே, கண்டிப்பாக பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குமே. இன்னைக்கு என்ன நிலைமைன்றது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும். எப்படி போயிட்டுருக்கு ஒரு வெட்டிங் லைஃப் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் ஜோதிடத்தில் இந்த முகூர்த்த வேலைங்கிறது. இதை சரியாக குறித்து கொடுத்துட்டோம், இதை சரியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மற்றதெல்லாம் பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா.